ஹாய், நான் உங்கள் ஆயிஷா அட்வொகேட் பேசுகிறேன். போலீஸ் உங்கள் ஃபோனை செக் பண்ணலாமா, அப்படி என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, எந்தெந்த சூழலில் அவங்க வாங்க முடியுங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த லா டிப்ஸ் மூலமாக. இப்போ திடீர்னு போலீஸ் வந்து உங்ககிட்ட உங்கள் மொபைல் ஃபோனை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பொதுவாக வந்து போலீஸ் உங்களை ஸ்டேஷன் கழித்து விசாரிக்கும் போது நீங்கள் ஒத்துழைப்பு கரெக்டாக கொடுக்கலாம். அப்படிங்கும்போது தனியுரிமையில் வந்து அவங்க வந்து மீறக்கூடாது, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சப்போஸ் விசாரணைக்காக உங்கள் ஃபோனை வந்து அவங்க சீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கான சட்ட நடைமுறைகள் போலீஸ் சைட்லேருந்து ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து கரெக்டான காரணம் கொடுக்கணும், சட்டப்படி அதிகாரம் இருக்கணும், அந்த ஃபோன் சீஸ் பண்ணதை வந்து கரெக்டாக வந்து பறிமுதல் ரசீது வழங்கணும். ப்ளஸ் ஃபோன் வந்து இந்த மாதிரியான காரணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் ஃபோனில் உள்ள ப்ரைவேசியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஒரு சில கேசஸ் டிஃபர் ஆகலாம், அதில் சுச்சுவேஷனும் மாறுபடும் போது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதை பொறுத்து அவங்களோட அதிகாரம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து வழக்கினோட வகை, செக்ஷன்ஸு, அப்புறம் விசாரணை, ஆதாரங்கள் அவசியம் போது உங்கள் மொபைல் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. தேங்க்யூ. மேலும் இது போன்ற லா டிப்ஸ் வேணும்னா என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.